ஒவ்வொரு அரசியல் தலைவருமே ஒரு எழுத்தாளரை, ஒரு பாடகரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சிறந்த முறையில தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பாடகர், அந்த எழுத்தாளர் தான் அவரோட பெருமைய வந்து மக்களிடம் போய் சேர்த்தவரே அவரு தான். அந்த மாரி பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆருக்கு ஒரு எழுத்தாளர் இருந்தாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பல பாடல்கள், பலாயிரம் பாடல்கள மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததுல அவர் மிகப்பெரிய பங்குங்க. அவர் தான் வாலி. எம்ஜிஆருக்கு ஒரு வாலி அமைந்தது போல தான், தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு விவேக் அமைஞ்சிருக்காரு. அது மாதிரி தான் விஜயோட படங்கள் கெரியரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாட்டு தான் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா விவேக், அதாவது பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் விவேக் எழுதின பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியாக அந்த பாடல் எல்லாமே மக்களிடம் போய் ரீச் ஆகி அது வந்து ஹிட் ஆகிருக்கு. காரணமே வந்து விவேக் தான். அந்த மாதிரி விஜயை பற்றி ரொம்ப ரொம்ப மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததுக்கு ஒரு காரணமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவேக் அவர்கள் தான். அந்த வகையில் விவேக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு அன்பு மேலே ஒருத்தர் ரொம்ப அதிகமாக லவ் பண்ணாதான், ஒருத்தர் அதிகமாக நேசித்தாதான் அந்த பாடலில் அவ்வளோ கச்சிதமாக எழுத முடியும். அதெல்லாம் எழுத முடியாமல் இல்லைன்னா வச்சுக்கோங்க, நம்ம உதயநிதி ஸ்டாலின் வருகிறார், அண்ணன் வருகிறார், உதயநிதி ஸ்டாலின் வருகிறார் அப்படின்னு இந்த மாதிரி தான் பாட்டு எழுதி மொக்கத்தனமாக பாட்டு எழுதுவாங்க. நேசித்து பாட்டு எழுதணும். பணத்துக்காக பாட்டு எழுதுகிற பாடகரெல்லாம் வந்து செட் ஆகாது மக்களே, செட் ஆகாது, பெருசாக ரீச் ஆகாது. பல்பு தான் வாங்கணும்.